கூடியது. மூலத்திரிகோண குரு தனுசுலையும் ஆட்சி குருவாக மேனத்திலையும். மகர கும்பங்கள்ல கெடுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பராசியில் வந்து மூலத்திரிகோணமாகவும் மகர ராசியில் வந்து ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த லக்கணங்கள் ரீதியாக லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்தில் அசுப சுபகிரகங்கள் அமர்வது நன்மையை தரும் அப்படின்றது காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு அந்த 12 ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி கட்டம் அறிவுறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ சார் இந்த கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கேந்திரமாக வரக்கூடிய கேந்திரத்தில் சுபகிரகங்கள் அமரலாமா அசுப கிரகங்கள் அமரலாமா அப்படின்றத வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆரம்பத்திலேயே 2 போர்ட்ஃபோலியோ எடுக்குது இந்த லக்கணம் அப்படின்றது வந்து திரிகோணத்துக்கும் லக்கணம் வந்து முதல் பாவகமாக வருது, கேந்திரத்திற்கும் லக்கணம் முதல் பாவமாக வர்றதுனால லக்கணத்தில் கலந்த அதாவது வந்து சுப அசுப கிரகங்கள் கலந்த கலவை அமைவது அப்படின்றது வந்து அந்த லக்கணாதிபதியை பொறுத்து, லக்கணாதிபதி நிற்கக்கூடிய இடத்தை பொறுத்து, லக்கணாதிபதியின் சிறப்பை பொறுத்து அந்த லக்கணத்தை வந்து சுப அசுப கிரகங்கள் உட்கார்றது வந்து பெருசாக ஒரு தப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக லக்கணத்தில் வந்து 2 கிரகங்கள் உட்கார்ந்தா ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குருவும் புதனும். இங்கேயே அந்த ஸ்தான பலம் கொடுக்கும்போதே என்ன பண்ணுறாங்க, முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவை முதன்மைப்படுத்தி லக்கணத்தில் சேர்வாரோடு சேரக்கூடிய எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய புதனை அவரே கெடு கிரகங்களோடு சேரும் பொழுது கெடு ஆதிபத்தியத்தையும் சுப கிரகங்களோடு சேரும் பொழுது சுப ஆதிபத்தியம் தரக்கூடிய அந்த புதனும் லக்கணத்தில் ஸ்தான பலம். அப்போ லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கில் அவங்க தான் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக லக்கணத்தில் வந்து இந்த கிரகங்கள் உட்கார்ந்தா நன்மையை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மிதுன லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதியாக வருவார். அப்போ இங்கே உட்காரக்கூடியதும் ஒரு சிறப்பு அல்ல. மீன லக்கணத்துக்கு புதன் பாதகாதிபதியாக வருவார், நீச்சமாயிருவார். அப்போ நீச்சமாக கூடிய புதன் ஸ்தான பலத்தில் அமைந்த பொழுதும் லக்கணாதிபதியாக இருக்கும்பொழுது ஸ்தான பலம் அடையக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ஆதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபத்திய தோஷத்தை இந்த 4 மூலைகளில் இருக்கக்கூடிய உபயராசிதாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியங்க தத்தம் ராசிகளுக்குள் மாறி உட்காரும் பொழுது ஒரு குரு வந்து மீன ராசியிலிருந்து மிதன லக்கணத்துக்கோ அதாவது மிதன ராசிக்கோ அல்லது புதன் மிதன ராசியிலிருந்து தனுசு லக்கணத்துக்கோ மாறி உட்கார்றாரு, இதுவும் வந்து ஒரு ஆதிபத்திய தோஷத்தை அழிக்கக்கூடிய கிரக அமைப்பாகவே இருக்கும். அப்போது லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லக்கணத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்து அந்த கிரகத்தின் தன்மை என்ன, அது இந்த லக்கணத்துக்கு பாவாதிபதியாக